நாம் இன்று பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்கள் அவர்களை பற்றி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ராசி கட்டத்தில் அமைந்த 12 ராசிகளில் மிக உயர்ந்த நல்ல பலனை அனுபவிப்பவர்கள் ரிஷப ராசி அன்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக நல்ல பலனை அனுபவிப்பது என்பது இந்த துலாம் ராசிக்காரர்களே. காரணம், 9ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது, சனி 6இல் மறைந்திருக்கிறது. இந்த இரு விஷயங்களை பொறுத்து வருடக்கோள்களும் கெடுதல் செய்யக்கூடிய கோள்களும் மறைந்து நன்மை செய்யக்கூடிய நல்ல பலன்கள் இருக்கும் பட்சத்தில் ரிஷபராசிக்கு அடுத்தபடியாக 2வது நிலையில் உயர்ந்த பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமே. இவர்கள் மிகப்பெரிய கெடுபலன்களை இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் அனுபவிக்க மாட்டார். நல்ல பலன்களே. கெடுதல் நடக்கலைனாவே, நல்லது நடக்கலைனாலும் சரியில்லை, பெரிய அளவில் பாதிப்பு வராது. கெடுதல் நடக்கலை அப்படின்னாவே அவங்க நல்லாவே இருப்பாங்க. அந்த வகையில் முதலாவதாக ரிஷபராசியும் 2வதாக துலாம் ராசியுமே அன்பர்களே நல்ல பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த இருவருக்கும் மிக நல்ல பலன்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கும்.